Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய if error ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excelல இருக்கக்கூடிய if error ஃபங்க்ஷனை நாம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நாம ஒரு சில calculation or functions-ஐ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எரரை நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் வேல்யூவுக்கு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எரர் வந்துருச்சு அடுத்து அங்கே என்ன ஃபங்க்ஷன் வேலை செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு எரரை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் if error. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு if error ஃபங்க்ஷன் பேசிக்காக எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா, ஒரு ப்ராடக்டோட பெர் யூனிட் காஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். டோட்டல் காஸ்ட்டையும் குவான்டிட்டியும் டிவைட் பண்ணாலே நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. ஓகே, ஸோ ரிசல்ட்டை நம்ம ஃபில் பண்ணும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படிங்கிறத எரர் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். டிவைட் பை 0 எரர். கவனித்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்ப்ளீட்டாக 0. ஓகே, ப்ராடக்ட் டி வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஸ்டாக்கே இல்லை. ஸோ அதனால் நமக்கு என்ன வந்துருச்சு, இங்கே எரர் வந்துருச்சு. ஓகே, பட் நமக்கு வந்து இந்த எக்ஸாக்டான எரர் மெசேஜ் இருக்கிறதுக்கு பதிலாக, இந்த எரர் மெசேஜ் எக்ஸாக்டாக இங்கே காமிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே வரணும். நமக்கு என்ன மாதிரியான கஸ்டம் வேல்யூ இங்கே வரணும்னா, லைக் வந்து நோ ஸ்டாக்குன்னு வரலாம், இல்லை 0ன்னு வரலாம், இல்லை கம்ப்ளீட்டாக இந்த செல்லே வந்து எம்டியாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்போ நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் வேல்யூவை நாம் if error ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு if error. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ, அண்ட் ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ if error. ஸோ எந்த செல்லில் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமோ அந்த செல்லை நம்ம வேல்யூ ஆர்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த செல்லில் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரருக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம வேல்யூ if error ஆர்குமெண்ட்டில், ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ ஆர்குமெண்ட்லேயே அந்த கேல்குலேஷனை நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் போது ஒரு வேளை எரர் வந்துச்சுன்னா, ஓகே, அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ if errorல கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகணும், இது 2 டிவைட் ஆகணும். 2 டிவைட் பண்ணும்போது நார்மலாக ஆன்சர் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சுங்கிற பட்சத்தில் அந்த ரிசல்ட் வந்துடணும். ஒரு வேளை எரர் வந்துச்சுன்னா அந்த எரருக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, நோ ஸ்டாக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் காமிக்கணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோங்கிறதுனால தான் டபுள் கோட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்னா 0ன்னு கொடுக்க போகிறீங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், 0னே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், நோ ஸ்டாக் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்டர் கொடுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை ஃபில் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே எரர் வராது, அதுக்கு பதிலாக நோ ஸ்டாக்குன்னு தான் வரும். இல்லை எனக்கு வந்து அங்கே நோ ஸ்டாக்லாம் வரக்கூடாது, 0ன்னு வந்தாலே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டபுள் கோட்லாம் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கும்போது டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கரன்சி ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருந்துருச்சு, டைரெக்டாக அது எம்டி. ஓகே, இல்லை எனக்கு எம்டியாக தான் வேணும், கம்ப்ளீட்டாக அந்த செல்லே பிளாங்காக எம்டியாக தான் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் டபுள் கோட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வந்துடும், நமக்கு எம்டியாக தான் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த if error ஃபங்க்ஷனை VLOOKUP-ஓட கம்பைன் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தெளிவாக கவனிங்க, நம்மக்கிட்ட 2 ஷீட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஷீட்டில் சவுத் ரீஜனில் எந்தெந்த எம்ப்ளாயி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஷீட்டில் பார்த்தோம்னா வெஸ்ட் ரீஜனில் எந்தெந்த எம்ப்ளாயி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இதிலிருந்து VLOOKUP யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நான் ஒரு எம்ப்ளாயோட ஐடியை என்ட்ரி பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த சேல்ஸ் அமௌண்ட்டை, அந்த சேல்ஸ் வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கணும். ஓகே, பட் தெளிவாக கவனிங்க, நான் ஒரு எம்ப்ளாயோட ஐடியை என்ட்ரி பண்ணும் போது முதல்ல எந்த டேட்டா பேஸை போய் செக் பண்ணணும்னா, சவுத் ரீஜன் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸை தான் முதல்ல போய் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஒருவேளை நான் கொடுத்த எம்ப்ளாயோட ஐடி இங்கே இல்லை, சவுத் ரீஜனுங்கிற டேட்டா பேஸ்லேயே இல்லைன்னா நமக்கு என்ன வரும், எரர் வரும் இல்லையா? ஆனால் எரர் வரக்கூடாது. ஒருவேளை இல்லைன்னா எரர் வர்றதுக்கு பதிலாக
அடுத்த இருக்கக்கூடிய வெஸ்ட் ரீஜன் டேட்டாபேஸை என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VLOOKUP ஃபங்க்ஷனை இஃப் எரரோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ இந்த VLOOKUPல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் எல்லாமே நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்டது தான். லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ரேஞ்ச் லுக்கப். லுக்கப் வேல்யூவில் நாம் என்ன தேடுறோங்கிறத நம்ம கொடுத்தாகணும். ஸோ நம்ம என்ன தேடுறோங்கிறது எங்கே இருக்குது, இந்த C2ங்கிற இந்த செல்லில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம எம்ப்ளாயி ஐடியை தான் தேடுறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த செல்லை கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது டேபிள் அரே. நாம் தேடுற டேட்டா எல்லாமே எந்த டேபிளில் இருக்குன்னா இந்த டேபிளில் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டேபிள் அரேவை நம்ம என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மூணாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். நாம் ஒரு எம்ப்ளாயோட ஐடியை கொடுத்தோடனே நமக்கு ரிட்டன் என்ன தேவை, டோட்டல் சேல்ஸ் தான் தேவை இல்லையா. அப்போ அந்த டோட்டல் சேல்ஸ் இந்த டேபிளில் எத்தனாவது காலமில் இருக்குது, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், மூணாவது காலமில் இருக்குது. ஸோ 3ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவை, அப்ராக்சிமேட்டான மேட்ச் வேணுமா, எக்ஸாக்டான மேட்ச் வேணுமான்னு இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலாம், எக்ஸாக்ட் மேட்ச்ங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு ஐடி கொடுக்கலாம், 171510. ஓகே, ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருச்சு, டோட்டல் சேல்ஸ் வந்துருச்சு. பிகாஸ் நான் கொடுத்த இந்த எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுத் ரீஜனில் இருக்குது. ஓகே, ஒருவேளை சவுத் ரீஜன்லேயே இல்லாத நான் ஒரு ஐடி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். லைக் 171550 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன வரும், வேல்யூ நாட் அவைலபிள் அப்படிங்கிற எரர் வரும். பட் நமக்கு என்ன தேவைன்னா, ஒருவேளை நான் கொடுத்த ஐடி இந்த டேபிளில் இல்லை, இந்த டேட்டாபேஸில் இல்லைன்னா எரர் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடணும், அடுத்த டேபிளை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், இஃப் எரருக்குள்ளே கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இஃப் எரர். ஓகே, இஃப் எரரில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ, அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டில் தான் நம்ம எதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், VLOOKUP ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம், கமா கொடுத்தோம்னா என்ன வருது, வேல்யூ இஃப் எரர். ஒருவேளை இந்த VLOOKUPல எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, இன்னொரு VLOOKUPை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அடுத்த VLOOKUP நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம், சேம் லுக்கப் வேல்யூ இந்த எம்ப்ளாயி ஐடி தான். அண்ட் அதே மாதிரி டேபிள் அரே. பட் இந்த வாட்டி எந்த டேபிளில் போய் சர்ச் பண்ணால் வெஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த டேபிள். ஓகே, அண்ட் கமா கொடுத்தோடனே காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இங்கேயும் டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது காலமில் இருக்குது. ஸோ 3ன்னு கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் தான் நமக்கு வேணும். ஸோ ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா நாம் கொடுத்த ஐடி பார்த்திங்கன்னா எங்கே கிடையாது, சவுத் ரீஜன் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸில் இல்லை. ஓகே, ஸோ அப்போ எரர் வந்தோடனே என்ன ஆகுது, ஓகே இங்கே இல்லைன்னொடனே நமக்கு என்ன ஆகுது, எரர் காமிக்கிறதுக்கு பதிலாக வெஸ்ட் ரீஜனுங்கிற இந்த டேட்டா பேஸில் போய் என்ன ஆயிடுச்சு, சர்ச் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருச்சு. ஒருவேளை நான் கொடுத்த ஐடி இந்த ரெண்டு டேபிள்லையுமே இல்லைன்னு வச்சுப்போம். லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு எக்ஸாக்டான ஒரு நம்பர், அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த வேல்யூ வராது. பிகாஸ் நான் கொடுத்த ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள்லையுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இஃப் எரர் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது இந்த VLOOKUPக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, இஃப் எரர். அண்ட் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு ஓகே கமா கொடுத்தோம்னா வேல்யூ இஃப் எரர். ஒருவேளை நான் கொடுத்த ஐடியே இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன என்ன எரர் நமக்கு காமிக்கணும்னா, என்ன மெசேஜ் காமிக்கணும்னா, ஐடி நாட் அவைலபிள். ஓகே, டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஐடி இல்லைங்கிற பட்சத்தில் ஐடி நாட் அவைலபிள் அப்படிங்கிறது வரும். இல்லை நான் கொடுக்குற நம்பர் இருக்குது, ஐடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக அந்த வேல்யூவை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிரும். ஆல் ரைட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.